Hello, hello student. I am Jansi Mathematics. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா mensuration chapter 7 exercise 7.2 ல second sum பார்க்க போறோம். Question பார்க்கலாம். A cylindrical glass with diameter 20 cm has water to a height of 9 cm. A small cylindrical metal of radius 5 cm and height 4 cm is immersed completely. Calculate the rise of the water in the glass. அதாவது ஒரு சிலிண்டர் கிளாஸ் இருக்குது. சிலிண்டர் கிளாஸ் வந்து சிலிண்டர் ஷேப்பில் ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸோட டயாமீட்டர், இந்த கிளாஸோட டயாமீட்டர் தான். ஸோ 20 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ D = 20 மீட்டர் போட்டாச்சு. அந்த கிளாஸோட அந்த கிளாஸில் வாட்டர் லெவல் இருக்குது பாருங்கள். வாட்டர் லெவல் விட்டு விட்டாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த வாட்டர் லெவல் எவ்வளோ இருக்குன்னா 9 சென்டிமீட்டர் ஹைட்டில் இருக்குது வாட்டர் லெவல். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஏ ஸ்மால் சிலிண்டரிக்கல் மெட்டல் ஆஃப் ரேடியஸ், அது இதுக்குள்ளே ஒரு சின்ன சிலிண்டரிக்கல் மெட்டல் அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சொருகுறாங்க. சிலிண்டர் ஷேப்பில் இருக்கிற சின்ன மெட்டல் வந்து சொருகுறாங்க. அதோட ரேடியஸ் வந்து எவ்வளோன்னா 5 சென்டிமீட்டர். இந்த வாட்டருக்குள்ளே சின்னதாக மெட்டல் ரேடியஸ் சொருகுறாங்க. அதோட வந்து சிலிண்டர் சொருகும்போது அதோட ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர் இருக்குது. அதோட இந்த சின்ன சிலிண்டரோட ஹைட் வந்து எவ்வளோ இருக்குன்னா 4 சென்டிமீட்டர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இம்மர்ஸ்டு மீன்ஸ் என்னென்னா உள்ளே சொருகுது, தண்ணிக்குள்ளே உள்ளே அமுக்கிறது. சரிங்களா? இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா கால்குலேட் த ரைஸ் ஆஃப் த வாட்டர் இந்த கிளாஸ். இப்போ அந்த தண்ணிக்குள்ளே அந்த சின்ன சிலிண்டரை உள்ளே அமுக்கும்போது அந்த வாட்டர் லெவல் வந்து ரைஸ் ஆகும்ல, அந்த ரைஸ் ஆகிற வாட்டர் லெவலோட ஹைட்டு தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அவ்வளோதான். எவ்வளோ ஹைட்டு வந்து எவ்வளோ சென்டிமீட்டர் ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ சம்மு போடணும். சரிங்களா? இப்போ படமெல்லாம் பார்த்தாச்சு, கிளியராக ஆயிடுச்சு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு பிக் சிலிண்டர் எழுதிக்கலாம். பிக் சிலிண்டர். இன்னொன்று வந்து என்னென்னா ஸ்மால் சிலிண்டர். ஸோ அதோட வேல்யூஸ் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். பிக் சிலிண்டரோட டயாமீட்டர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு ரேடியஸ் வந்து என்னென்னா அதில் பாதி வரும், 10 சென்டிமீட்டர். அதோட ஹைட் வந்து 9 சென்டிமீட்டர். அதோட வாட்டர் லெவல் வந்து 9 சென்டிமீட்டர் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஹைட்டு கிடையாது, இது வந்து என்னென்னா வாட்டர் லெவல். வாட்டர் லெவல் வந்து 9 சென்டிமீட்டர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்மால் சிலிண்டர் பார்க்கலாம். ரேடியஸ் எவ்வளோன்னா 5 சென்டிமீட்டர், ஹைட்டு வந்து எவ்வளோன்னா 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து இந்த பிக் சிலிண்டரில் வாட்டர் லெவல் வந்து எவ்வளோ தான் கண்டுபிடிக்க போகிறோம். வாட்டர் லெவல் ஈக்குவல் எவ்வளோன்னு கொஸ்டின் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பார்க்கலாம். வால்யூம் ஆஃப் சிலிண்டர். ஸோ வால்யூம் ஆஃப் big cylinder equal to volume of small metallic cylinder. ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ரெண்டுமே சிலிண்டர் தான் இருக்குது. ஸோ ஃபார்முலா வந்து πr² ஈக்குவல் டு πr². ஒவ்வொன்றுக்கும் நான் போர்ஷன் தனித்தனியாகவே போட்டிருக்கேன். பிக் சிலிண்டருக்கு தனியாக, ஸ்மால் சிலிண்டருக்கு தனியாக. அந்த வேல்யூஸை கரெக்டாக அப்ளை பண்ணலாம். பை கேன்சல் ஆகிடும். இது பிக் சிலிண்டரில் ஆரோட வேல்யூ என்னென்னா 10. ஸோ 10 × 10 இதோட ஹைட்டு தான் நமக்கு தெரியாது. சரிங்களா? அப்போ இதோட ஹைட் வந்து போட்டுக்கலாம். இந்த ஈக்குவல் இந்த பை கேன்சல். அப்போ இந்த ஸ்மால் மெட்டாலிக்கல் சிலிண்டரோட ரேடியஸ் வந்து எவ்வளோன்னா 5. ஸோ 5 × 5 அதோட ஹைட் எவ்வளோன்னா 4. சரிங்களா? இப்போ ஹச்சிங் வச்சுக்கலாம். 5 × 5 × 4 இது ஈக்குவல்ட்டுக்கு அந்த வந்துச்சு என்ன ஆகுனா டிவிஷன் ஆகும். ஸோ 10 × 10. ஸோ கேன்சல் பண்ணால் 5 2s are 10, 5 2s are 10, 2 2s are 4, 2 2s are 4. அப்போ ஹெச் ஈக்குவல்ட்டு 2 கேன்சல். அவ்வளோதான். ஸோ எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னா எதுவுமே இல்லை. ஸோ 1 சென்டிமீட்டர். மறுபடியும் சொல்கிறேன் கவனிங்க. 5 2s are 10, 5 2s are 10, 2 2s are 4. இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சு. சரிங்களா? அப்போ எதுவுமே இல்லை, 1 சென்டிமீட்டர். அப்போ ரைஸ் ஆஃப் வாட்டர் லெவல் அந்த சின்ன சிலிண்டரை உள்ள சொருகின பிறகு எவ்வளோ வாட்டர் வந்து ரைஸ் ஆகிடுதுன்னா 1 சென்டிமீட்டர் ரைஸ் ஆகிருக்குது. அவ்வளோதான். ஸோ ரைஸ் ஆஃப் வாட்டர் லெவல் இஸ் 1 சென்டிமீட்டர். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.